அங்க ஏன் இவ்ளோ கூட்டம்? என்ன நடந்துச்சு? பள்ளத்தில் தலைகுப்புற கவிழ்ந்து கிடக்கும் வேன். தெரியல. எவ்வளவு பேர் வந்திருந்தாங்க? அடுத்தடுத்து குவிந்த ஆம்புலன்ஸ்கள். ஆசையாக சுற்றுலா சென்றவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சோகம். பாண்டிச்சேரியைச் சேர்ந்த சண்முகம் மற்றும் மீனா குடும்பத்தைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் கோடை விடுமுறையை ஒட்டி கேரள மாநிலம் ஆலப்புழா பகுதிக்கு தனியார் வேனில் சுற்றுலா சென்று கொண்டிருந்துள்ளனர். வேனை பாண்டிச்சேரியைச் சேர்ந்த அப்துல் ஹமீத் என்பவர் ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போதுதான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் செல்லியம்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க சுற்றுலா வேன் ஓட்டுநர் அப்துல் ஹமீத் வேனை திருப்பியதாக கூறப்படுகிறது. இதில் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலை ஓர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் விபத்தில் கவிழ்ந்த வேனில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்திருந்த நிலையில் அனைவரையும் மீட்டு 108 ஆம்புலன்ஸ்களில் ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த ஆத்தூர் ஊரக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நெடுஞ்சாலையில் நடந்த இந்த ஒரு விபத்தால் சுமார் அரை மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சேலம், சென்னை, பாண்டிச்சேரி.